நாம் ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உங்களுடைய திரு சமூகத்துக்கு நாங்கள் திருச்சபையாக வந்து உம்மை ஆராதிக்க, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக கைக்குள் ஆசரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து, எங்கள் இல்லங்களிலிருந்து இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நாங்கள் ஆராதிக்கிற போது தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக வந்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வர வேண்டிய ஆண்டவரை மிக விரைவாக உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து இருக்கிற இடங்களிலிருந்து இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக கைக்கொள்ள ஆராதிக்க நீர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். இந்த வழிபாட்டு மூலம் ஏற்படும் எல்லா துதையும் சோத்திரமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஓய்வு நாள் ஆராதனைக்காரமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலை 2 பாடுவோம். 2ஆம் பாமாலை. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாவே ராஜாவே. Parisotaviodegemaய்
இந்த நாளுக்காக முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பு சங்கீதம் 27, சாம்ஸ் 27, 27ஆம் சங்கீதம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் மிச்சம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பெற்று பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தறினார். பரமடத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வரிசைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உருளூரி மரத்திலே நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்ச்சலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமன். நாம் அனைவரும் முழங்காலில் இருந்தவாறே கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய்த்த சேவலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினரை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே. ஆமன். அமருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் தூய யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல்
23 வசனங்கள் முடிய. St. John chapter 20 verses from 19 to 23. தூய யோவான் 20 அதிகாரம் 19 வசனம் முதல் 23 வசனங்கள் முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையாக நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து, எங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நாங்கள் கூடி வருகிற வாய்ப்பை எங்களுக்கு இந்த நாளிலும் தந்தீரே. அதற்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டி வருகிற உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய அனுகூலமான காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே கடந்து வந்திருக்கிற நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். நீர் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாக அழைக்கிறோம். உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உம்மை விசனப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே உண்டு என்று நீர் உணர்த்தியிருந்தால் அவைகளை விட்டு விலகத்தக்கதான சிந்தையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயங்களை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாங்கள் அமர்ந்திருக்க, எங்களுடைய குறைகளை குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்ய, உங்களுடைய நிறைவான இரக்கத்தை பெற்றவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். அருமையான இந்த பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபையில் அங்க வைத்துமை ஆராதித்து கொண்டிருக்கிற அனைத்து அங்கத்தினர் குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவரீர் ஒவ்வொருவரையும் தயவாக கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்களை நீட்டி நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே சுகவீனமாயிருப்பவர்களுக்காக, பலவீனமாயிருப்பவர்களுக்காக, வயோதிகர்களுக்காக, படிப்பு நிமித்தமாக, பணி நிமித்தமாக, வெளி மாநிலங்களிலே வெளியிடங்களிலே வசித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவருக்கு சமீபமாக இருந்து சுகவீனங்களிலே உம்முடைய அற்புத சுகத்தை பெறத்தக்கதாக, பலவீனங்களிலே உம்முடைய கிருபையை கொண்டு பலப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கும் நீர் பதிலாக பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுமூகமான தீர்வுகளை தங்கள் சரீரங்களிலே, தங்கள் ஆத்துமாக்களிலே ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதான் இருக்கிறவ செய்யும். குறிப்பாக இந்த நாட்களிலே
தங்களுடைய குடும்பங்களை விட்டு தூரமான இடங்களிலே தங்களுடைய படிப்பு நிமித்தமாக பணி நிமித்தமாக வசித்து கொண்டிருக்கிற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வசித்து கொண்டு படித்து வருகிற பணி செய்கிற திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அதிகமாக ஆஸ்வதித்து வேண்டிய நல்ல சரீர சுகபலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த இடங்களிலே பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்து தங்கள் கடமைகளை ஒவ்வொருவரும் உம்முடைய ஒத்தாசை கொண்டு சிறப்பாக நிறைவேற்றத்தக்கதாக இங்கிருக்கிற குடும்பங்களோடு நல்ல சுக செய்திகளை அவ்வப்போது பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஞாயிறு பள்ளி, மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியம், பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கம், மெத்தடிஸ்ட் ஆண்கள், இல்ல ஜெப கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகள் மற்றும் ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனைகள் அனைத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 2 மாதங்களாக ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய ஊழியங்கள் ஆலயத்தில் நடைபெற முடியாமல் இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக காணொலி காட்சியின் வழியாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான ஏதுக்களுக்காக, வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகிற திருச்சபையினுடைய ஒரு ஊழியங்களிலே ஆராதனைகளிலே திருச்சபையின் அங்கத்தினர்கள் எந்தெந்த இடங்களிலே வசித்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் ஆண்டவரே, அந்தந்த நேரங்களிலே குடும்பமாக, சிறுவராக, வாலிபராக, ஆண்கள், பெண்கள், பெரியோராக தங்கள் அமைப்பு ஊழியங்களிலே கலந்து கொள்ளத்தக்கதாக, பங்கெடுக்கத்தக்கதாக இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகிற திருச்சபை ஊழியங்களை ஒவ்வொருவரும் கனம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் ஆராதனைகள் மூலமாக நீர் மகிமைப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் இந்த ஊழியங்களிலே பங்கெடுத்து தேவனோடு சமாதானம் என்கிற நல்வுறவில் ஒவ்வொருவரும் தங்களை காத்து கொண்டு வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நடைபெறுகிற ஞாயிறு பள்ளியை, மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியத்தை நீர் அதிகமாக ஆஸ்வதித்து ஆண்டவரே, இந்த சமூக வலைத்தள ஞாயிறு பள்ளியில் வாலிபர் ஐக்கியத்தில் வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் அனைவருமாக கலந்து கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் வழியாக, திருமறை போதனைகள் வழியாக ஒவ்வொருவரும் உம்மை குறித்த ஒரு பயத்தில் பக்தியிலே வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த மாலை நடைபெறுகிற பெண்கள் ஜெப கூடுகையில் ஆண்டவரே, திருச்சபையின் பெண்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் கலந்து கொண்டு சமூக வலைத்தளத்தின் வழியாக ஆண்டவரே, இந்த பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்க ஜெப கூடுகைகள் நல்ல முறையிலே நடைபெறத்தக்கதாக ஆண்டவரே, திருச்சபை பெண்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்த சபை ஊழியத்துக்கு ஒரு முதுகலுமாக தங்களை இணைத்து கொண்டு காணப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாளை தினத்திலும் நடைபெறுகிற ஆண்டவரே, ஆண்கள் ஜெப கூடுகையிலும் திருச்சபையின் ஆண்கள் அனைவரும் தங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த ஆண்கள் ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ள ஆண்டவரே, இந்த ஆண்கள் கூடுகை நாளுக்கு நாள் வலுவடையத்தக்கதாக அநேக ஆண்கள் பங்கடைந்து பயனடையத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். வெள்ளிக்கிழமைகள் தோறும் சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகிற திருமறை ஆய்வை ஆண்டவரை மட்டுமாக நீர் அனுகூலமாக்கி தருவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறுகிற திருமறை ஆய்விலும் ஆண்டவரை திருச்சபையின் அங்கத்தினர்கள் தங்கள் இடங்களிலிருந்து, இல்லங்களிலிருந்து இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக குடும்பமாக உடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த திருமறை ஆய்விலே பங்கெடுக்கத்தக்கதாக திருமறை ஆய்வின் மூலமாக திருமறை உபதேசத்தில், திருமறை ஞானத்தில் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஞாயிறு ஆராதனைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிற சாமி. ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களாக ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும்
ஆலயத்தை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமான முறையிலே நாங்கள் ஆசிரிக்க கை கொள்ள நீர் கொடுத்த இந்த காணொளி காட்சி ஆராதனைக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்கிற சாமி. இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் திருச்சபையின் அங்கத்தில் ஒவ்வொரு குடும்பமாக நேரத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்தெந்த இடங்களிலே வசித்துக் கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு காணப்பட்டு கொண்டிருந்தாலும் ஓய்வு நாள் ஆராதனையிலே ஒவ்வொரு தங்களை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு குடும்பமாக சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓய்வு நாள் ஆராதனை குறித்த அலட்சியத்தை மெத்தனத்தை ஆண்டவரே நீர் மக்கள் மனதிலிருந்து எடுத்து போட்டு ஓய்வு நாள் ஆராதனை நேரத்திலே ஒவ்வொரு குடும்பமாக உடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகிற இந்த பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையினுடைய ஞாயிறு ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஏராளமான நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ தமிழ் அங்கத்தினர்களுக்காக விசுவாசிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிற சாமி. எங்கள் திருச்சபையினுடைய அங்கத்தினர் குடும்பங்கள், அவருடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவருடைய நண்பர்கள், அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்று அநேகர் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்தியாவில் பல நாடுகளிலும் இருந்து இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த திருச்சபையினுடைய ஐக்கியம் ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக பயனுள்ளதாய் காணப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகிற ஞாயிறு ஆராதனைகளுக்கு இதர வாராந்திர ஊழியங்களுக்கு சபையின் அங்கத்தினர்கள் அநேகரை அறிமுகப்படுத்தி வைக்கத்தக்கதாக ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே கலந்து கொண்டு இந்த ஐக்கியத்தில் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த பாண்டு திருச்சபையானது இந்த பாண்டு மாநகரத்தில் உடைய சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு சான்றாக தொடர்ந்து வளர்ந்து பெருகத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். திருச்சபை அங்கத்தில் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஆலயத்துக்கு வர முடியாதவர்களாக இருந்தாலும் தங்கள் இடங்களிலிருந்து இல்லங்களிலிருந்து திருச்சபை ஊழியங்களுக்காக ஆராதனைகளுக்காக தொடர்ந்து உடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க திருச்சபை ஊழியங்களை தங்களுடைய அனுதின ஜெபங்களில் தாங்க ஆதரிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாட்களில் நீ தந்திருக்கிற ஓய்வு நேரத்தை திருச்சபை அங்கத்தினர்கள் அதிகமாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். திருமறை வாசிப்பிலை ஜெபத்தில் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே தங்களை உண்மையாக உறுதியாக காத்து கொண்டு திருமறை அறிவிலை ஞானத்தில் வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாண்டு திருச்சபையினுடைய கிளை திருச்சபைகளான அனுமன் நகர், அமர் நகர் மற்றும் தீவா கிளை திருச்சபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அந்தந்த இடங்களில் வசித்துக் கொண்டிருக்கிற சபையின் அங்கத்தினர் குடும்பங்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கு சமீபமாக இருந்து ஒவ்வொருவருக்கு போதுமானதாக இருந்து இருக்கிற இடங்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வதித்து ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு நாளுக்குரிய சரீர பிரகாரமான தேவைகளை ஆண்டவரை சந்தித்து இருக்கிடங்களிலே கர்த்தருக்கு தொடர்ந்து சான்றுகளாக சாட்சிகளாக விளங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை இந்த பாண்டு திருச்சபையுடைய ஆலயம் மற்றும் 3 கிளை திருச்சபையுடைய ஆலயம் மிக விரைவாக திறக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். கொரோனா தொற்று நோய் பரவலி நிமித்தமாக மூடப்பட்டிருக்கிற ஆலயமானது மிக விரைவாய் திறக்கப்படத்தக்கதாக இந்த தொற்று நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வரத்தக்கதாக ஆண்டவரை தொற்று ஏற்பட்டவர்கள் மிக விரைவாக
சுகமடையத்தக்கதாக, குணமடையத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபை அங்கத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில இடங்களிலே, பகுதிகளிலே இந்த நோய் தொற்று பரவி இருப்பதாக கேள்விப்படுகிறோம். அந்தந்த இடங்களிலே ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட ஜெபிக்கிற சாமி. நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிக விரைவாக குணப்படுத்த ஜெபிக்கிறோம். திருச்சபை அங்கத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்ள நாங்கள் மீ நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். பாண்டு நகருக்காக ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, ஒரு சில 100 கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற மக்களுக்காக திருச்சபையாக பாரத்தோடு நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவலினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் இவருடைய பூரண சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக திருச்சபையாக ஒரு மனதோடு ஜெபிக்கிற சாமி. அப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய தூயகரங்களால் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த, பலப்படுத்த, குணப்படுத்த இந்த பாண்டு நகரிலும் அதை சுற்றியுள்ள பல மற்ற இடங்களிலும் ஆண்டவரே இந்த நோய் தொற்றானது அடியோடு ஒழிய விலக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக மும்பை மாநகருக்காக பாரத்தோடு நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. மக்கள் அதிக நெருக்கத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற தாராவி பகுதிக்காக, பைக்குலா, செம்பூர், கோவண்டி, ஒர்லி மற்றும் பிற இடங்களுக்காக திருச்சபையாக நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். அந்தந்த இடங்களில் நாளுக்கு நாள் நோய் தொற்று பரவல் அதிகமாகி கொண்டிருப்பதை செய்திகளிலே படித்து அதிகமாக வருத்தப்படுகிற ஆண்டவரே, குறிப்பாக நெருக்கமான இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற தாராவி பகுதி மக்களுக்காக திருச்சபையாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மக்கள் நெருக்கத்தில் ஆண்டவரை வசித்துக் கொண்டிருக்கிற அநேகம் ஆயிரம் மக்களை நீர்தாமே கிருபையாக நோய் தொற்றிலிருந்து விலைக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. மக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில ஆண்டவரை வாழ்க்கையில தங்களுடைய இல்லத்தில் முடங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் தாமே உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக காத்து அந்தந்த இடங்களில் அரசாங்கம் மேற்கொள்ளுகிற எல்லா விதமான சுகாதார பணிகளை நீர் அனுகூலமாக்கி கொடுத்து, குறிப்பாக தாராவி பகுதியிலிருந்து முழுமையாக இந்த நோய் தொற்று பரவல் நீங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி வைக்கிறோம். இந்த மும்பை மாநகரத்திலிருந்து இந்த நோய் தொற்று நீங்கினது என்கிற செய்தியை மிக விரைவாக நாங்கள் திருச்சபையாக கேட்டு சபையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. அதன் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் மிக விரைவாய் திறக்கப்படத்தக்கதாக திருச்சபை அங்கத்தில் ஒவ்வொரு குடும்பமாக உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை இந்த ஆலயத்திலே மெய்மையாய் ஆராதிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். மராட்டிய மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, பூனாவிலே, நாகபுரியிலே, இன்னும் பல இடங்களில் இந்த நோய் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதை கேள்விப்படுகிற ஆண்டவரே, எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த நோய் தொற்று பரவல் காணப்படுகிறதோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை இருக்க ஜெபிக்கிற சாமி. மக்கள் நலன் பெறத்தக்கதாக நீர் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய நாட்டில் நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற மராட்டிய மாநிலம் முதலிடத்தில் இருப்பதை நாங்கள் செய்திகளிலே ஒவ்வொரு நாளும் படித்து அதிகமாக வருத்தப்படுகிறோம். மராட்டிய மாநிலத்தினுடைய சுகத்துக்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி பாரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் ஆண்டவரை நீர் கேட்டு மிக விரைவாக இந்த மராட்டிய மாநிலத்தை இந்த நோய் தொற்று பிடியிலிருந்து நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. மக்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு கடந்து வரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு நிமித்தமாக வேலைகள் இல்லாத ஒரு நிலையில, வருமானங்கள் இல்லாத ஒரு நிலையில மக்கள் ஒவ்வொரு நாளும் பணத்துக்கு ஆண்டவரை சிரமப்பட்டு கொண்டிருப்பதை, உணவு தேவைகளிலே சிரமப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகளிலே படித்து உடைய சமூகத்துக்கு வருத்தத்தோடு வருகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிரமங்கள் மிக விரைவாய் நீங்கத்தக்கதாக ஆண்டவரை தங்கள் தொழில்களை மிக விரைவாய் மக்கள் ஒவ்வொருவரும் ஆரம்பிக்கத்தக்கதாக
தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானங்களை ஒவ்வொருவரும் ஈட்டத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய நல்ல சாதகமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மிக விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பரவல் நிமித்தமாக உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, பல மாநிலங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த இடத்தை நோக்கி தரை வழியாக சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருப்பதை செய்திகளிலே படித்து அதிகமாக வருத்தப்படுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த நாட்களிலே துணையாக ஆதரவாக இருந்து அரசாங்கங்கள் அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கத்தக்கதாக வேண்டிய பாதுகாப்புகளை அவர்களுக்கு அரசாங்கங்கள் செய்து கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை போக்குவரத்துக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக உணவுகளை செய்து கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிற சாமி. இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் செய்திகளை நாங்கள் படிக்கிற போது வாசிக்கிற போது உடைய உள்ளம் அதிகமாக வேதனைப்படுவதை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளில் திருச்சபையாக நானுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கிருபைக்குள்ளாக நீர் காத்து இந்திய திருநாட்டை நீர் சிறப்பாக கண்ணோக்கி பார்த்து எல்லா மாநிலங்களையும் ஆண்டவரே நீர் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிற சாமி. இந்திய நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மிக விரைவாய் மாறத்தக்கதாக நீர் கிருபை செய்ய மாறுமே நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சொந்த மாநிலமாகிய தமிழகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து நோக்கி ஜெபிக்கிறோம். சென்னை மாநகருக்காக ஆண்டவரை தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களுக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அங்கும் நாளுக்கு நாள் நோய் தொற்று அதிகமாகி கொண்டிருப்பதை பார்த்து வருத்தப்படுகிற ஆண்டவரே, சென்னையை கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பாரும். நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய ஆளுகை தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். தரப்படுகிற ஒரு சிகிச்சைகள் மூலமாக நடைபெறுகிற மேற்கொள்ளப்படுகிற சுகாதார பணிகள் மூலமாக மக்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக பாதுகாக்கப்படத்தக்கதாக இந்த நோய் தொற்று முழுமையாக நீங்கினதை நாங்கள் கேட்டு நன்றி சொல்லத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை, இந்த ஆண்டினுடைய கோடை காலத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிற சாமி, கோடை வெப்பம் அதிகமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிகமான ஒரு சூட்டை, உஷ்ணத்தை, வெப்பத்தை உணர்கிற ஆண்டவரே, நல்ல கால சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு பெய்து கொண்டிருக்கிற மழைக்காக ஆண்டவரை எமக்கு நன்றி சொல்கிற சாமி. சுத்தமானால் நல்ல மழை பெய்யத்தக்கதாக, சூடு தணியத்தக்கதாக, வெப்ப குறையத்தக்கதாக, நல்ல தட்ப வெப்பநிலை உண்டாகத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக எங்களுடைய பேராயர்கள், குருமார்கள், உதவி குருமார்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த திருச்சபை திருப்பணியுடையை உமக்கேற்ற பயத்தோடு பக்தி வைராக்கியத்தோடும் நிறைவேற்ற கிருபைகளை தாரும். எங்களுடைய தேசத்தில் இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக மும்பை வட்டார மாநாட்டுக்காக எங்களுடைய பேராயர் அம்மாவுக்காக, வட்டார மாநாட்டு நிர்வாகிகளுக்காக, மாவட்ட மேற்கண்காணிப்பாளர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து நீர் ஒவ்வொருவருக்கு நில சுகபலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களுடைய மும்பை வட்டார மாநாடு இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையில் ஒரு எடுத்துக்காட்டான மாநாடாய் விளங்கத்தக்கதாக தொடர்ந்து நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கிராம பகுதிகளில் இருக்கிற மெத்தடிஸ்ட் திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆஸ்வதித்து அவருடைய ஒவ்வொரு நாள் உணவு தேவைகளை சந்தித்து நல்ல வருமானங்கள் கண்டுகொள்ளத்தக்கதான வாய்ப்புகளை கொடுத்து இந்த நாட்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாதுகாப்பாய் வாழத்தக்கதாக
நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இப்படி நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, அதிகாரம் வகிப்போருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கர்த்தராக இரும். இந்த நாட்டை நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி பரிபாலனம் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். ஆங்காங்கு காணப்படுகிற குழப்பங்களில் நீர் இடைவிட்டுடைய சமாதானத்தினுடைய தேசத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்கள் தங்கள் மனதில் மன குரோதங்களையும் கொலை பாதை விட்டு விலகத்தக்கதாக, சகோதர சிநேகத்தில் தேசத்தை ஒருமைப்பாட்டை காக்கத்தக்கதாக நிற்கிற சாமி, எங்களுடைய இந்திய நாட்டுக்காக மீண்டுமாக நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா நோய் தொற்றிலிருந்து எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் நீர் பிரசன்னமாக இருந்து இந்த நோய் தொற்றை அடியுடைய நாட்டிலிருந்து ஆண்டவர் அகற்ற அப்புறப்படுத்த நாடு மிக விரைவாக விடுதலை அடைய நீர் கிருபை செய்ய நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய நாட்டிலே நடைபெறுகிற மிஷனரி பணிக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வெயில் காலத்தில், வசதி குறைவான சூழ்நிலைகளில், இந்த நோய் தொற்று பரவல் காலத்தில், பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உடைய சுவிசேஷி தெரிவிக்கிற அருட்பணியாளர்களை நீர் கிருபையாக கண்ணோக்கி பார்த்து நீர் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருந்து நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஒவ்வொருடைய ஊழியத்தின் தேவைகள், ஜீவியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து இந்த மிஷனரி ஊழியத்தின் மூலமாக பிரதேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இரட்சகராக கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும். அதன் மூலமாக ராஜ்யம் எங்கள் தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட பிரதேசத்தின் மக்கள் ராஜ்யத்தின் குடிமக்களாய் சேர்க்கப்படத்தக்கதாக கிருபை செய்யும். குறிப்பாக இந்த திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற 21 மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர்கள் தங்கி பணி செய்கிற பணித்தளங்களுக்காக, சார்ந்திருக்கிற மிஷனரி இயக்கங்களுக்காக, சங்கங்களுக்காக, அமைப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 21 மிஷனரிகளையும் ஆண்டவர் குடும்பமாக நீர் வைத்திருக்கிற இடங்களிலே ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த வெயிலின் பாதிப்புகளுக்கு விலைக்கு காத்து, இந்த நோய் தொற்றுக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு விலைக்கு காத்து நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் ஆசீர்வதித்து அந்தந்த பணித்தளங்களில் நீர் தந்திருக்கிற நற்செய்தி பணியை தொடர்ந்து சிறப்பாக நிறைவேற்றத்தக்கதாக, அநேருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த மிஷனரி ஊழியத்தை தங்களுடைய ஜெபத்தால், பொருளாதாரத்தால் தாங்கி கொண்டிருக்கிற சபையின் அங்கத்தினர்கள், அமைப்புகள் அனைவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த மிஷனரி ஊழியத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையின் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்ட 6 பணித்தள ஆலயங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற சாமி. அந்த பணித்தள ஆலயங்களும் இந்த நாட்களில் திறக்கப்படத்தக்கதாக பணித்தள விசுவாசிகள் அந்தந்த ஆலயங்களில் மகிமையாய் இமை ஆராதிக்கத்தக்கதாக உம்மை பற்றின மெய் விசுவாசத்திலே தொடர்ந்து வளரத்தக்கதான் கிருபை செய்ய நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த மராட்டிய மாநிலத்தில் சந்திரபூர் மாவட்டத்தில் கட்சந்தூர் பணித்தளத்தில் கட்டப்பட இருக்கிற ஆண்டவரை பணித்தள ஆலய கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்திய அருட்பணி இயக்கத்துக்கென்று இந்த திருச்சபையின் மூலமாக கட்டி கொடுக்கப்படுகிற அந்த ஆலய பணிகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து அந்த ஆலய பணிகள் நல்ல முறையில் நடைபெறத்தக்கதான் கிருபை செய்ய நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த பணித்தள பொறுப்பாளர்கள் அதற்கு வேண்டிய நல்ல முயற்சிகள் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த பணிகள் துரிதமாக வேகமாக நடைபெறத்தக்கதாக நீர் குறித்த நாளில் அந்த ஆலயமுடைய நாமத்துக்கு மகிமையாய் திறந்து வைக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த பணித்தள ஆலய கட்டுமானத்துக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற திருச்சபை அங்கத்தினர் அனைவருக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து வருகிற வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்தீரேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற சாமி.
தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்திலே சபையாக இந்த காணொலி காட்சியின் வழியாக நம்மை ஆராதிக்கிற போது தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆகையினால எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக உயர்த்துகிறோம், ஒருமுகப்படுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். அமருங்கள். கர்த்தருக்குள் பிரியமான திருச்சபையின் மக்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே இந்த காணொலி காட்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதிலே அதிகமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற சமூக வலைத்தளத்தின் வழியாக கலந்து கொண்டு வருகிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு அன்பாக வரவேற்கிறோம். சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த காணொலி காட்சியின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஓய்வு நாள் ஆராதனைகளில் திருச்சபை அங்கத்தினர்கள் குடும்பமாக நேரத்துக்கு கலந்து கொள்ள பங்கெடுக்க ஆண்டவருடைய நாமத்தில் எங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சபையின் இந்த சமூக வலைத்தள ஆராதனைக்கு உங்கள் குடும்பத்தாரை, நண்பர்களை, பிற திருச்சபை அங்கத்தினர்களை உற்சாகப்படுத்தி அறிமுகப்படுத்த அநேகராக இணைந்து இந்த திருச்சபை ஐக்கியத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே எங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் புதிதாக இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கிற தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரையும் பாண்டு பெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையாக கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிமுகமான மற்றவர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபையினுடைய வாராந்திர ஊழியங்களான ஞாயிறு பள்ளி, மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியம், பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கம், மெத்தடிஸ்ட் ஆண்கள் ஊழியங்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் சமூக வலைத்தளத்தின் வழியாக தொடர்ந்து நடைபெற்று வருவதை கேள்விப்பட்டு ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அமைப்பு ஊழியங்களை பொறுப்பேற்று அதை நல்ல முறையில் மேற்கொண்டு வருகிற அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பான நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலய ஆராதனை சமூக வலைத்தளத்திலே நிறைவடைந்தவுடனே ஞாயிறு பள்ளி மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியம் நடைபெறுகிறது. ஞாயிறு பள்ளி குழந்தைகள் மற்றும் வாலிபர் அனைவரும் இந்த கூடுகைகளிலே பங்கெடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு பெண்கள் ஜெபம் சமூக வலைத்தளத்தின் வழியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றும் மாலை 5 மணிக்கு பெண்கள் ஜெபம் காணொலி காட்சியின் வழியாக நடைபெறும். திருச்சபை பெண்கள் சகோதரிகள், தாய்மார் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, வழக்கமான பெண்கள் ஜெபம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு காணொலி காட்சியின் வழியாக நடைபெறும். சனிக்கிழமை பெண்கள் ஜெபத்திலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுகிற பெண்கள் ஜெபத்திலும் திருச்சபை பெண்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு கர்த்தருடைய நாமத்திலே அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்கள் ஜெபமும் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு காணொலி காட்சியின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சபை ஆண்கள் தயவு செய்து அநேகராக கலந்து கொள்ளுமாறு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். கடந்த வாரத்திலே மிக குறைவாக 8 பேர் அல்லது 10 பேர் கலந்து கொண்டதாக கேள்விப்பட்டோம். இந்த நாட்களிலே சமூக வலைத்தளத்தின் வழியாக நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து இந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிற போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வசதியான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆண்கள் ஜெப நேரத்திலே திருச்சபை ஆண்கள்
தங்கள் இல்லங்களிலிருந்து கலந்து கொள்ளுமாறு, அநேகராக பங்கெடுக்குமாறு மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகள் கடந்த சில வாரங்களாக திருமறை ஆய்வாக காணொளி காட்சியின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்த வண்ணம் ஏசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து இந்த திருமறை ஆய்வை திரு லால்ஜி வேதா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை மாலை திருமறை ஆய்விலும் திருச்சபை அங்கத்தினர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து குடும்பமாக கலந்து கொள்ள, இந்த திருமறை ஆய்விலே பங்கெடுக்க, சிறப்பிக்க கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாக மீண்டுமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு 3ஆம் சனிக்கிழமைகளிலும் நாம் நம்முடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக ஜெபித்து வருகிறோம். நேற்று அநேகமாக 3ஆம் சனிக்கிழமையாக இருந்திருக்கும். திருச்சபையாருக்கு அறிவிக்க மறந்துவிட்டோம். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரம் சனிக்கிழமையில் 23ஆம் தேதியில் மாலை 8 மணிக்கு திருச்சபை அங்கத்தினர்கள் நம்முடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற 21 மிஷனரிகளுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவர்கள் சார்ந்திருக்கிற மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்குமாறு நற்செய்தி அருட்பணி நிலைவர குழுவினர் இந்த மிஷனரி ஜெபத்தை இந்த வாரம் சனிக்கிழமை காணொளி காட்சியின் வழியாக ஒழுங்கு செய்ய கர்த்தருடைய நாமத்தில் இவங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் நடத்துகிற ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதினால பொறுப்பாளர்கள் தயவு செய்து மறக்காமல் இந்த ஊழியங்களை ஒழுங்கு செய்யவும், திருச்சபை ஆயரிடத்திலே தக்க முன் அறிவிப்புகளை தரவும், அதன் மூலமாக ஆலயத்திலே அதை அறிவிப்பதற்கு ஏதுவாக இருக்கவும் நீங்கள் உதவி செய்யுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். கொரோனா நோய் தொற்றுக்காக நாம் ஒவ்வொருவரும் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். மராட்டிய மாநிலத்துக்காக, குறிப்பாக மும்பை மாநகருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் வசித்து கொண்டிருக்கிற பாண்டு மாநகருக்காகவும், அது மட்டுமல்ல மும்பையில் உள்ள தாராவி, பைக்குலா போன்ற மக்கள் நெருக்கமாக வசித்து கொண்டிருக்கிற பகுதிகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு கர்த்தருடைய நாமத்திலே எங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் எங்கள் அனுதின ஜெபங்களிலே தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்பதை இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக திருச்சபையோருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, நல்ல சுகத்தோடு காத்துக்கொள்வாராக. இந்த வாரத்தில் பிறந்த மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற திருவசனத்தின்படி இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை மற்றும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் திரு செல்வராஜ் ஜே, செல்வன் ஜேஷர் யோபு, திருமதி ஜெயசீலி கில்பர்ட், திரு ஜான்சன் ஜெபராஜ் முத்தையா, திரு யோவான் ஒய், செல்வி ஜாஸ்மின் எவன் நல்லதம்பி, திருமதி மெஸ்லின் டெய்சி ஜோயல், திருமதி ஸ்டெல்லா ஜெபதுரை, செல்வி அனியா ஜாஸ்மின் பேலஸ், திரு பிரம்மசிங் சி, திரு பேலஸ் துரை பி, செல்வி அபிகேல் பெஞ்சமின், திரு மாணிக்கராஜன் துரை பாண்டியன், திருமதி மேனகா அருள்ராஜ். திருமண ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடுகிற தம்பதியர்கள் திருமதி திரு அருள்ராஜ் கேப்ரியேல், திருமதி திரு டைட்டஸ் ஞானராஜ், திருமதி திரு தேவதாஸ் அற்புதராஜ் ஜே, திருமதி திரு பெகின் ராஜா வேதமாணிக்கம், திருமதி திரு ஞானதாஸ் ஜே, திருமதி திரு ஜேம்ஸ் பாஸ்கர், திருமதி திரு ஸ்டான்லி துரை சைமன். இந்த வாரத்தில் பிறந்த மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுவதற்காக இருந்தவாறே கண்களை மூடி
தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளுக்கு நாள் உடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற மற்றும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களை கொண்டாடுகிற பெயர்கள் வாசிக்கப்பட்ட உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிற இந்த அடியார்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த எல்லா ஆண்டுகளிலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பாராட்டின அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் மற்றொரு புத்தாண்டுக்குள்ளே அருமையான அடியவர்கள் பிரவேசிக்கிற புத்தாண்டை உடைய நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் முடிசூட்டி தாரும். திருச்சபையாக இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி, ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 260 பாடுவோம். 260ஆம் பாமாலை. கொண்டிருப்பே
இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை திருவசனம், திருமறை பாடமாக படிக்க கேட்ட தூய யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம். தூய யோவான் 20:19. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின் வருகிற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே திருச்சபையாக இந்த காலை நேரத்திலே இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நாங்கள் அமர்ந்து உடைய திருவசனத்தை சிந்திக்கிற போது பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தர வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. ஆமென். கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சிந்தனை பொருள், உயிர்த்த ஆண்டவரால் ஆற்றல் பெறுதல். empowered by the risen Lord. கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பிறகு 6 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். இந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பிறகுதான் பெந்தேகோஸ்தே திருநாள் என்னப்படுகிற தூய ஆவியின் திருநாள் திருச்சபை கடைபிடிக்கும். கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின் வருகிற இந்த 6 ஓய்வு நாட்களுக்கும் உயிர்த்த ஆண்டவரை குறித்த தியானங்கள் தான் திருச்சபையில நடைபெறும். அநேகர் நினைக்கலாம், ஈஸ்டர் பண்டிகை கடந்த மாதமே முடிந்து விட்டது, இன்னும் ஈஸ்டர் பண்டிகை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே என்று ஒரு சிலருக்கு எண்ணம் ஏற்படலாம். எப்படி கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு 5 ஞாயிற்றுக்கிழமைகள் முன் வருகிறதோ, அதே போல கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பிறகு 6 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். இந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகளுக்குமே உயிர்த்த ஆண்டவரை குறித்த தியானங்கள் தான் திருச்சபையிலே நடைபெறும். அடுத்த வாரம் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே திருநாள் என்னப்படுகிற தூய ஆவியின் திருநாள். இந்த மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பரமேறின திருநாள் அல்லது கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த ஒரு திருநாள். அந்த விண்ணுக்கெழுந்த திருநாளுக்கு பிறகுதான் தூய ஆவியின் திருநாள் திருச்சபை கடைபிடிக்கும். ஆகவே இந்த மே மாதம் திருச்சபை வாழ்க்கையிலே, திருச்சபை ஆராதனைகளிலே மிக முக்கியமான மாதம். ஆராதனைகள், ஆசரிப்புகள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்த செய்தியை குறித்த பலவிதமான முரண்பாடுகள் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலே காணப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படி என்ன முரண்பாடுகள் இயேசுவானவரை குறித்த அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த முரண்பாடுகள் இருந்தது என்றால், இயேசுவானவருடைய உயிர்ப்பை குறித்த புரளிகள் அல்லது வதந்திகள் ஏராளம் அன்றைய சமூகத்தில் பரவப்பட்டு கொண்டிருந்தது. இந்த புரளிகளை, வதந்திகளை ரோம அரசாங்கமே
பணம் கொடுத்து பரப்பினதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி ரோம் அரசாங்கம் பணத்தை கொடுத்து இயேசுவானவரை குறித்த உயிர்த்தெழுதலை குறித்த என்ன வதந்தியை பரப்பினார்கள் அல்லது என்ன பொருளிகளை சமூகத்தில் அந்த நாட்களிலே பரவ விட்டார்கள் என்றால், இயேசுவானவர் உயிர்த்தெழவில்லை, மாறாக அவருடைய சீடர்கள் ரோம வீரர்களுக்கு காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து களவாடி சென்று விட்டார்கள். அப்படி களவாடி சென்றுவிட்டு கல்லறையை வெற்று கல்லறையாக காண்பித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற தவறான செய்தியை அவருடைய சீடர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த காலத்திலேயே ரோம் அரசாங்கம் பணத்தை கொடுத்து பரவ விட்டதாக அல்லது பரப்பினதாக வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இப்படி அரசாங்கமே பணத்தை கொடுத்து மக்கள் நடுவில், சமூகத்தின் நடுவில் இயேசுவானுடைய உயிர்ப்பை குறித்த பொருளையை பரப்ப விடவிட்டு அவர்களே சமூகத்தில் என்ன அறிவிப்பும் கொடுத்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட தவறான பொய் வதந்திகளை, இயேசுவானுடைய உயிர்ப்பை குறித்த தவறான செய்திகளை யார் யார் சமூகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ, சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தால் அவர்களுக்கு தக்க வெகுமதி, சன்மான பரிசு கொடுக்கப்படும் என்பதையுமே ரோம் அரசாங்கம் அந்த காலத்தில் பறைசாற்றி அறிவித்ததாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இயேசுவானவர் உயிர்த்த காலத்தில் யூத சமூகத்திலே காணப்பட்டதினால இயேசுவானவருடைய சீடர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு கஞ்சி பயந்தவர்களாக தாங்கள் இருந்த இடத்தினுடைய அறை கதவை பூட்டிக் கொண்டு தாளிட்டு கொண்டு உள்ளே அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று இந்த யோவான் நற்செய்தியில 20ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அவர்கள் யூதருக்கு பயந்ததினால என்று இந்த 19ஆம் வசனத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். யூத சமூகத்துக்கு ரோம் அரசாங்கம் உறுதுணையாக இருந்ததினால இந்த இருவருமாக இணைந்து கரங்கோர்த்து இயேசுவானவரை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் செயல்பட்டதினால யூதருக்கு அவர்கள் இந்த சீடர்கள் மிகவும் பயந்து கொண்டு வெளியே வர முடியாதவர்களாக, வெளியே தலை காட்ட முடியாதவர்களாக, தங்களுடைய உயிரை பார்த்து கொள்ளும் விதமாக அறை கதவை பூட்டிக் கொண்டு அங்கேயே தங்கியிருந்ததாக நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், இப்படிப்பட்ட ஒரு அச்சம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் இயேசுவானவர் சீடர்கள் தங்கியிருந்த பூட்டியிருந்த அந்த அறையில அவளுக்கு காட்சி கொடுத்தார் என்று இந்த பகுதியின் வழியாக நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய தரிசன காட்சியை இந்த சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த அறைக்குள் இருந்து அவர்கள் பார்த்தவுடனேயே அவர்கள் புத்தெழுச்சி அடைந்தார்கள், அவர்கள் புத்துயிர் அடைந்தார்கள், ஆற்றல் பெற்று அவர்கள் தெளிவுடன் செயல்பட்டார்கள் என்பதை நற்செய்தி வழியாக நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே பலனாக கொண்ட ஒரு மனிதனை இந்த உலக அதிகாரம் அல்லது உலக ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை நாம் சீடர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். திருத்தொண்டர் பணிகளை நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிற போது, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சீடருடைய ஊழியங்களை நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிற போது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சீடர்கள் எத்தனை ஆற்றல் மிக்கவர்களாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். கடவுளை அல்லது ஆண்டவரை பலனாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிற போது அவன் பலவான் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம்.
திருப்பாடகராகிய தாவீதுடைய அனுபவத்தை சங்கீதங்களில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிற போது தாவீது என்ன சொல்லுகிறார்? எத்தனை பேர் தனக்கு எதிராக வந்தாலும் சரி, தான் ஒரு தனி நபராக அவர்களை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுவதை நாம் சங்கீதங்களில் படித்தறிந்திருக்கிறோம். குறிப்பாக 18ஆம் சங்கீதத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிற போது 18ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் 29ஆம் வசனங்களில் தாவீது தன்னுடைய அனுபவத்தை மிக தெளிவாக கூர்மையாக சொல்லுவதை நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பலனாக கொண்டிருக்கிற போது உலகம் அவன் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது என்கிற ஆழமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் இயேசுவானவருடைய சீடர்கள் வாழ்க்கையில நாம் கண்டுகொள்ளுகிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய தரிசனத்தை சீடர்கள் பெற்றபோது, ஒருவேளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம், வாழ்ந்த ஒரு சமூகம், வாழ்ந்த ஒரு சூழல் பயத்தை தருகிற, நடுக்கத்தை தருகிற, அச்சத்தை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டாலுமே உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் தரிசித்த உடனே அவர்கள் புத்துயிர் பெற்றார்கள் என்பதுதான் உண்மை என்று இந்த யோவான் நற்செய்தி 20ஆம் மற்றும் 21ஆம் அதிகாரங்களிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகையினால இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின் வருகிற இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து, நம்முடைய இல்லங்களிலிருந்து, இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக அல்லது காணொலி காட்சியின் வழியாக உயிர்த்த ஆண்டவரை குடும்பமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் உயிர்த்த ஆண்டவர் தருகிற ஆற்றல் என்ன என்பதை மட்டுமே வேகமாக நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம். மீண்டுமாக படிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு, திருத்தொண்டர்களுக்கு அல்லது அவரை பின்பற்றுகிற உண்மை அடியாராகிய கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் தருகிற ஆற்றல் என்ன? முதலாவதாக இந்த 19ஆம் வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் ஆறுதல். ஆறுதல் என்கிற ஆற்றலை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய அடியவர்களுக்கு தருவதை இந்த 19ஆம் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. பூட்டியிருந்த அறையில இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் பிறந்த நேரத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு செய்தி என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்கிற ஒரு செய்தி தான் ஆண்டவருடைய பிறப்பில் இருந்த உலகத்துக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி. உங்களுக்கு சமாதானம் என்கிற செய்தி என்னத்தை நமக்கு உணர்த்துகிறது? சீடர்களுக்கு அந்த சாயங்கால நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்னத்தை கொடுத்தது? ஆறுதலை கொடுத்தது. எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல்? இத 19ஆம் வசனம் சொல்கிறது, யூதருக்கு அவர்கள் பயந்ததினால. இந்த சீடருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? பயப்பட்டு கொண்டிருந்த ஒரு உள்ளமாக காணப்பட்டது. ஏனென்றால் சமூகத்தில் ரோம் அரசாங்கத்தினுடைய துணையை கொண்டு அந்த நாட்களிலே பரப்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு தவறான செய்தியினாலே, புரளியினாலே, வதந்தியினாலே சீடர்கள் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ளும் விதமாக யாரும் பார்த்திராத வண்ணம் தாங்கள் இருந்த இடத்தினுடைய அறை கதவை பூட்டி கொண்டு அவர்கள் உள்ள நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு என்ன நேரிடுமோ, தங்களுக்கு என்ன ஏற்படுமோ, நான் வெளியே வந்தால், வெளியே தலை காட்டினால் நம்முடைய உயிருக்கு என்ன ஆபத்து நேரிடுமோ
என்கிற ஒரு தவிப்பில் அச்சத்தில் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற ஆற்றல் மிகுந்த செய்தி என்ன? உங்களுக்கு சமாதானம், சமாதானம் என்கிற செய்தியை பயந்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிற போது, அச்சத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கேட்கிற போது அவருடைய உள்ளத்தில் என்ன கிடைக்கிறது? ஆறுதல் கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது. உங்களுக்கு சமாதானம் என்கிற வார்த்தை சீடர்களுக்கு உடனே உள்ளத்திலே தெம்பை கொடுத்தது, தெம்பை கொடுத்தது. இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய அடியவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆற்றல். ஆண்டவரோடு அவர்கள் 3.5 ஆண்டு காலங்கள் இரவு பகலாக தங்கி ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தில் இரவு பகலாக பங்கெடுத்தவர்கள், தங்களை ஊழியத்திலே வளர்ச்சி ஆளாக்கின ஆண்டவர் மரித்து விட்டாரே, அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை கூட சொல்ல முடியாமல் யூதருக்கு பயந்து இவ்விதமாக அறைக்கதவை பூட்டி நாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறோமே என்று சிந்தித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் அச்சத்தை போக்குகிற விதமாக, அவருடைய உள்ளத்திலே தைரியத்தை கொடுக்கிற விதமாக, இனி நம்மை ஆற்றப் போவது யார், நம்மை தேற்றப் போவது யார் என்று அறியாத ஒரு நிலையில தவித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சியளித்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் என்கிற செய்தி சீடர்களுக்கு ஆறுதலை கொடுத்த ஒரு செய்தி. இந்த சமாதானம் என்கிற செய்தி சீடருடைய உள்ளத்தில் அமைதியை தந்தது, அமைதியை தந்தது. பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படுகிற போது அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தினால திகைத்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். நாமுமே பயப்படுகிறவர்கள், சில சூழ்நிலைகளிலே நேரங்களில் பயத்தினால நாம் பீடிக்கப்பட்டவர்கள். அப்படி பயத்தை குறித்த ஒரு உணர்வு அனுபவம் நம் அனைவருக்குமே இருப்பதனால பயம் நம்மை எந்த நிலைக்கு தள்ளும் என்பதை அறிந்தவர்கள் அறிந்திருக்கிறோம். பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நமக்கு நிதானம் இருக்காது. என்ன செய்வோம் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாதவர்களாகவே நாம் இருந்து கொண்டிருப்போம். நம்முடைய மனதிலே தெளிவிராது, தடுமாற்றம் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்துக்கு நடுவில் தான் இந்த சீடர்கள் அந்த அறைக்கதவுக்குள் பூட்டிக் கொண்டு அறையில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு காட்சியளித்ததின் மூலமாக அவருடைய உள்ளத்தில் காணப்பட்ட அச்சம் நீங்கி அமைதி ஏற்பட்டதாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். அதைத்தான் ஏசாயா இறைவாக்கினருமே மிக அருமையாக தன்னுடைய இறைவாக்கினர் புத்தகத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மிக அருமையாக இறைவாக்கினராகிய ஏசாயா சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துவம் இல்லாதவனுக்கு இந்த ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கொடுக்கிறார் என்பது மட்டுமல்ல, பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். இருக்கிற சத்துவத்தை அதிகமாக்கி தருகிறார். அதைத்தான் சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தந்த காட்சியின் மூலமாக அடைந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாட்களில் நாம் எதிர்பாராத சூழ்நிலை நம்மை சுற்றி இந்த 2 மாதங்களாக நிலவி வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தி ஊடகத்தை நாம் பார்க்கிற போது, செய்தித்தாளை படித்து பார்க்கிற போது, இந்த கொரோனா நோய் தொற்று பரவலை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இது எப்போது குறையும் அல்லது எப்படி குறையும்? இது குறைவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்?
என்கிற ஒரு நினைப்பு தான் நம் அனைவருடைய உள்ளத்திலுமே அதிகமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த நோய் தொற்றினால வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில வேலைக்கு செல்ல முடியாதவர்களாக, தங்கள் சுய தொழில்களை செய்கிறவர்கள் சுய தொழில்களை ஆரம்பிக்க முடியாதவர்களாக வீட்டிலே முடங்கி போயிருக்கிற நாட்களில் இது எவ்வளவு நாளைக்கு செல்லும் என்று நினைத்து நம்முடைய உள்ளத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம். தடுமாற்றமடைந்தவர்களாக காணப்படுகிறோம். இது எவ்வளவு நாட்களுக்கு நிலவும் என்கிற ஒரு எண்ணம், அச்சம் நாம் அனைவருடைய உள்ளத்திலுமே அதிகமாக மேலோங்கி காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சீடர்களுக்கு கொடுத்த அதை ஆறுதலின் செய்தியை சமூக வலைத்தளத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பாண்டம் திருச்சபை அங்கத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சோர்ந்து போயிருக்கிற நம்மை இந்த ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு இந்த ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக வந்திருக்கிற நாம், ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற என்னை, சீடர்களை போல சோர்ந்து போயிருக்கிற என்னை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னை ஆற்றும் ஆண்டவரே, நீர் என்னை தேற்றும் ஆண்டவரே என்ற தேவனுடைய தேர்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது, கையளிக்கிற போது உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை ஆற்றுகிறார். தம்முடைய சமாதானத்தினால் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். மிக அருமையாக இந்த 19 வசனத்திலே படிக்கிறோம். பூட்டியிருந்த அறைக்குள்ளே ஆண்டவர் தோன்றி, உயிர்த்த ஆண்டவர் தோன்றி, யூதருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் நடுவிலே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்கிற ஆறுதலின் செய்தியை ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்த்தோம். இதே செய்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார். பலவிதமான எண்ணங்களினாலே, பலவிதமான அச்சங்களினாலே, பலவிதமான பயங்களினாலே அருமையானவர்களை நம்முடைய உள்ள சோர்ந்து போயிருக்கிறதா, நம்முடைய உள்ளம் திகைத்து போயிருக்கிறதா, நாம் பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த ஆண்டவர் தெளிவாக தம்முடைய ஆலயத்திலிருந்து நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்த ஆண்டவர் தருகிற முதல் ஆற்றல் என்ன? ஆறுதல். இரண்டாவதாக, இறுதியாக உயிர்த்த ஆண்டவர் தருகிற ஆற்றல் என்ன? அடுத்த வசனத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த 20ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே படிக்கிறோம், சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஆற்றல் என்ன? ஆனந்தம். ஆனந்தம். முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த ஆற்றல் ஆறுதல் என்று 19ஆம் வசனத்திலே பார்த்தோம். இரண்டாவதாக இந்த 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் தருகிற ஆற்றல் ஆனந்தம் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என்ன படித்தோம்? இப்படி சொல்லி, இவ்வாறு சொல்லிய பின்பு சீஷர்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். 19ஆம் வசனம் சீடருடைய நிலைமை மிக தெளிவாக நமக்கு விளக்கினது. பூட்டிக் கொண்டு ஒரு மனிதன் அறைக்குள் இருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனநிலையிலே காணப்படுவான் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவன் எப்படிப்பட்ட ஒரு அச்ச நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் புரிய முடிகிறது, உணர முடிகிறது. அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இராது. அவருடைய வாழ்க்கை விதமாக முடங்கி போனத, பூட்டப்பட்டிருக்கிற ஒரு அறைக்குள்ளே நான் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று, வெளியே தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்பது நிமித்தமாக அவன் சந்தோஷம் இல்லாதவனாக, மகிழ்ச்சியற்றவனாக காணப்படுவான். ஆறுதல் இல்லாத ஒரு மனநிலை மட்டுமல்ல,
ஆனந்தம் இல்லாத ஒரு மனநிலை அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்துல வாழ்க்கையிலே காணப்படும். அதைத்தான் சீடர்கள் வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம். 19 வசனம் அவருடைய பயத்தை காண்பித்தது, அவருடைய பய மனநிலையை நமக்கு காண்பித்தது. இந்த 20 வசனம் அவருடைய சந்தோஷ மனநிலையை நமக்கு காண்பிக்கிறது. அவள் எத்தனையாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை இந்த 20 வசனம் நமக்கு சொல்லுகிறது. உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டவுடனே ஆறுதல் அடைந்தது மட்டுமல்ல, அவர்கள் ஆனந்தம் அடைந்தனர். ஆனந்தம் அடைந்தனர். அவருடைய உள்ளம் துக்கமாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட துக்கம் அவர்களை விட்டு மாறினதினால அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பிரவாகிப்பதை இந்த 20 வசனத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். சிலுவையில் ஆண்டவர் மகிமை அடைவதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களோடு அவர் உரையாடி கொண்டிருந்தது போல என்ன சொல்லுகிறார்? யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22 வசனத்தில், நீங்கள் இப்போது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன் என்கிற செய்தியின் மூலமாக நீங்கள் இப்போது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது இதை 16ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவர் எத்தனை திட்டவட்டமாக தீர்மானமாக உறுதிபட சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்படி மறுபடியும் நீங்கள் என்னை காண்கிற போது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதைத்தான் இந்த 20ஆம் அதிகாரத்தில் நான் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். யூதருக்கு அவர்கள் பயந்து உயிர்த்த ஆண்டவருடைய தரிசனத்தை அவர்கள் பெண்கள் வழியாக கேட்டு தெரிந்து கொண்ட போதுமே அதை வெளியே சொல்ல முடியாதவர்களாக அறைக்கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே தங்கியிருந்த சீடர்களுக்கு சமாதானம் என்று சொன்னவுடனே உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்கூடாக பார்த்தவுடனே 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்று ஆண்டவர் சொன்னது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியுமாக மீண்டுமாக சீடர்களை சந்திப்பதை காண்பதை இந்த 20ஆம் வசனத்திலே நான் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இதே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நான் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த துக்கம் இப்போது சீடருடைய உள்ளத்திலிருந்து முகத்திலிருந்து மாறுகிறது. நீங்கள் இப்போது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் போகிறேன் என்று சொல்லுகிற போது, ஆனால் மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன், மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆண்டவரை நாம் தரிசிக்கிற போது அவர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆற்றல் என்ன? ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகவேதான் நாம் பாடுகிறோம், அவருடைய சமூகம் நமக்கு சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிற போதெல்லாம் நாம் சந்தோஷப்படுகிறோம். எவ்வளவு வேதனை மிக்கவர்களாக காணப்பட்டாலுமே, எத்தனை விசனம் நம்முடைய உள்ளத்தில் காணப்பட்டாலுமே, தேவ சமூகத்துக்கு நாம் வருகிற போது அந்த அனைத்து விசாரங்களும் நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகுகிறது. கனத்திருக்கிற நம்முடைய உள்ளம் லகுவாகிறது. பாரம் நிறைந்து காணப்படுகிற நம்முடைய நெஞ்சம் லகுவாகிறது, இறங்குகிறது, நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைத்தான் இந்த 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் கர்த்தரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரை நாம் சந்திக்கிற போதெல்லாம் நாம் சந்தோஷப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தனி வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பழக்கம் உள்ள நாம் அனைவருமே இது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் கஷ்டங்களிலே, கவலைகளிலே, பிரச்சனைகளிலே, நெருக்கடிகளிலே, போராட்டங்களிலே நாம் தேவ சமூகத்திலே முழங்கால்களை ஊன்றி ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற போதெல்லாம்
நம்முடைய உள்ளத்தினுடைய எல்லா விதமான பாரங்களை தேவ சமூகத்தில் ஜெபத்தின் வழியாக நாம் தெரிவிக்கிற போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தினுடைய விசாரங்களை மாற்றுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து முடித்தவுடனே நம்முடைய முகத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதைத்தான் அந்நாள் வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கிற போது, இனி அவள் முகம் துக்க முகமாயிருக்கவில்லை. எத்தனை தெளிவாக அந்நாளினுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. அதை போல எத்தனை தெளிவாக சீடர்கள் வாழ்க்கை இந்த 20ஆம் அதிகாரத்தில் எத்தனை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. உயிர்த்த ஆண்டவரை தரிசித்த சீடர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். இதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு தொண்டாற்றுகிற ஒரு அருட்பணி அனுபவத்தில் ஒரு பெரிய ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்காக முனைப்பாக செயல்படுவதற்கு, ஆண்டவருக்காக வல்லமையாக நாம் ஊழியம் செய்வதற்கு மகிழ்ச்சி அவசியமாக காணப்படுகிறது. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகிற அறைகூவல் என்ன, அழைப்பு என்ன? உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகிற அனுபவம் என்ன? உயிர்த்த ஆண்டவரோடு நாம் உறவில இணைகிற போது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவருக்காக பணியாற்றுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருக்காக இந்த பணியிலே முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவம். இந்த முன்னேறி செல்லுகிற அனுபவத்தில் மகிழ்ச்சி அவசியமாக காணப்படும். இந்த சீடர்கள் தங்களை ஆண்டவருடைய பணிவிடைக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க இந்த அனுபவம் உதவி செய்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில குடும்பமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லையா? நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லையா? நம்முடைய உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறதா? நம்முடைய உள்ளம் விசனத்தால் நிறைந்திருக்கிறதா? பலவிதமான எண்ணங்களினால அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? உயிர்த்த ஆண்டவரை நான் உண்மையாக கண்டுகொள்வோம் என்றால் நம்முடைய உள்ளத்தினுடைய விசாரங்கள் நீங்குகிறது, வேதனைகள் நம்மை விட்டு மாறுகிறது. இந்த ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து நமக்கு வேண்டிய சந்தோஷத்தை இந்த ஆண்டவர் தருகிறார். அதைத்தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய செயல் வீரர் கீதங்களில் ஒரு அருமையான பாடல் உண்டு. நாம் அனைவரும் பாடுகிற ஒரு பாடல், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதா உம் கருத்து அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தார். மிக அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எழுதிய மரியாதைக்குரிய மர்காஷிய சர்பதராஜ் நல்லாசிரியர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்தார்கள். நான் நேசிக்கிற ஒரு அருமையான ஆசிரியர், திருநெல்வேலி திருமண்டல கல்வி நிறுவனங்களில் சிறப்பான கல்வி பணியை ஆசிரியராக நிறைவேற்றினவர். தன்னுடைய ஆசிரியர் பணியின் மூலமாக தன்னுடைய மாணாக்கர்கள் அநேகரை ஆண்டவருக்குள் நடத்தினவர். எத்தனையோ பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன என்பதுதான் அவர்கள் எழுதின முதலாவது பாடல். 1978ஆம் ஆண்டு கால்வெல் மேல்நிலை பள்ளியில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது, ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த போது அவர்கள் எழுதின முதல் பாடல் தான் சிலுவை நாதர் இயேசு பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. அதைத் தொடர்ந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்காக அவர்கள் எழுதின பாடல்தான் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய்.
அற்புதநாதா உன் கருத்து. அவர்கள் மறைந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த நாளிலே நான் அதிகமாக துக்கப்பட்டேன். என்னுடைய வீட்டிலிருந்து அவருடைய வாழ்வுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர். இந்த பாடலை பாடுகிற போது நாம் என்ன பாடுகிறோம்? அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்து. ஆண்டவரை நாம் தரிசிக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய குறுக்கீடு ஏற்படுகிற போது நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கென்று எதையுமே நாம் வைத்துக் கொள்ளாமல் முழுமையுமாக ஆண்டவருக்கு சொந்தம் என்று அனைத்தையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு சீடர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் அந்த 20ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டு சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய பிரசனத்துக்கு திருச்சபையாக வந்திருக்கிறனா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறனா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற ஆற்றலை நாம் அவருக்குள் அடைந்து கொண்டு ஆண்டவரோடு உறவில் இணைத்திருக்கிற ஒரு ஜீவியத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்காக பணி செய்ய நாம் தீர்மானிக்கிற போது இந்த நாளினுடைய கூடுகை ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக காணுது. திருத்தொண்டராகிய தூய பவுலார் உயிர்த்த ஆண்டவரை தரிசித்த போது அவர் என்ன சொல்லுகிறார்? இனி நான் அல்ல, எல்லாம் அவரே. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்வதினால் நான் வாழ்கிறேன் என்று கலாத்தியர் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சான்றாக சொல்லுவதை நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். திருத்தொண்டராகிய பவுலை விதமாக அவருடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாற்றினதோ அதுபோல உயிர்த்த ஆண்டவர் அவரை சந்திக்கிற நம்மையுமே மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு, நல் மாற்றத்துக்கு இந்த காலை நேரத்தில் நம்மை தனியாக குடும்பமாக திருச்சபையாக அர்ப்பணிக்கிற போது இந்த ஆண்டவருடைய ஆற்றலை நாம் நிறைவாக பெற்றவர்களாக ஆண்டவருக்காக பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இறை ஆசி அனைவரோடும் இருப்பதாக. ஆம். ஜெபம் செய். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய காலை நேரத்தில் பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையாக நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து, இல்லங்களிலிருந்து இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உயிர்த்த ஆண்டவர் தருகிற ஆற்றல் என்ன என்பதை சுருக்கமாக வேகமாக 2 திருவசனங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார், உயிர்த்த ஆண்டவர் எங்களை ஆனந்தப்படுத்துகிறார் என்று நாங்கள் சிந்தித்த சாமி. தொய்ந்து போயிருக்கிற உள்ளத்தை ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறார் என்று பார்த்தோம். தொய்ந்து போயிருக்கிற உள்ளத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கி ஆற்றல் படுத்துகிறார் என்று பார்த்தோம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே திருச்சபையாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் வந்திருந்தாலும் உயிர்த்த ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறவர் என்று விசுவாசிப்பதினாலே நம்முடைய வாழ்விலும் காணப்படுகிற எல்லா விதமான தொய்வுகளை, சோர்வுகளை நீக்கி நம்முடைய பிரசனத்தினால் நீர் எங்களை தேற்றி ஆற்றல் படுத்தி நீர் எங்களை அழைத்த அழைப்பில் நம்முடைய சீடர்களாக முன்னேறி சென்று நம்முடைய பணியை செய்ய நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 69 பாடுவோம். 69ஆம் கீர்த்தனைகள்.
பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சையின் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சையின் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் இயம்பலாகாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் இயம்பலாகாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திலே இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையாக நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாக எங்களுடைய உறவினர்களோடு, எங்களுக்கு அறிமுகமான அன்பர்களோடு நண்பர்களோடு ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்தும் மற்ற பிற இடங்களிலிருந்தும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக உம்மை ஆராதிக்கிற வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம் என்பதை இந்த காலை நேரத்திலே சீடர்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சிந்தித்தோம். உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு என்னென்ன ஆற்றல் தருகிறார், என்னென்ன நிலைகளிலே சீடர்களை ஆற்றல் படுத்துகிறார் என்று வேகமாக சுருக்கமாக சிந்திக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபை அங்கத்தினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சீடர்கள் என்பதினாலே, உம்மை பின்பற்றுகிற தொண்டர்கள் என்பதினாலே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த ஆற்றலுக்காக, தைரியத்துக்காக, தெம்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பலவிதமான எண்ணங்களினாலே, நினைவுகளினாலே சோர்ந்து போயிருக்கிற, திகைத்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீ தந்த ஆற்றல் மிகுந்த செய்திகளுக்காக, அருள் செய்திக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை ஆற்றல் படுத்தி, ஆறுதல் படுத்தி, ஆற்றல் படுத்தினார் என்று சிந்தித்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களுடைய சீடர்களை ஆனந்தப்படுத்தி, ஆற்றல் படுத்தினார் என்று சிந்தித்தோம். அவ்விதமாக இந்த காலை நேரத்திலும் உம்முடைய திருவசனத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கு கொடுத்த ஆறுதலுக்காக, ஆனந்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற சாமி. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆற்றல் வழியாக ஆறுதல் அடைந்து, மகிழ்ச்சி அடைந்து, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவரை நாங்கள் சான்றுகளாக நாங்கள் வசித்து கொண்டிருக்கிற இடங்களில் ஜீவிக்க சான்று பகர நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். திருச்சபை மக்கள் அனைவருக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்கிறோம்.
ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆண்டவர் வைத்திருக்கிற இடங்களிலே நிலைகளில் ஆஸ்வதித்து ஒவ்வொருடைய அன்றாட தேவையை ஆண்டவர் கிருபையாக சந்தித்து இந்த நாட்கள் எப்படிப்பட்ட சோர்வு மிகுந்த நாட்களாக இருந்தாலும் உடைய அருள் பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தி தொடர்ந்துபடி லாபத்துக்கு மகிமையாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்போதும் ஆண்டவரே ஆராதித்தவர்களாக ஆண்டவரே எங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் திரும்புகிறோம், வேலைகளுக்கு செல்கிறோம், வேலைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு நாங்கள் கேட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளை நீர்களுக்கு ஆஸ்வதித்து நீர் எங்களுக்கு நன்மையாக்கி கொடுத்து உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளே எங்களை பாதுகாப்பாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் ருசிக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் எங்கள் யாவரையும் திருச்சபையாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கும் உங்களை புவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்களை வீச பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் எடுக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. அவர் அவளிருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட காத்துக்கொள்வோம். திரு நாமத்தினாலே ஆமென்.